உலகத்துக்கே சாட் ஜிபிடியை கொடுத்த ஒரு கம்பெனி எதுக்காக அதோட எதிர்காலத்தையே நினைச்சு பயப்படணும்? இதுதான் இங்க இருக்கிற பெரிய முரண்பாடு. பாருங்க, உலகத்திலேயே ரொம்ப பிரபலமான ஏஐ கம்பெனி ஓப்பன்ஏஐ. ஆனா அவங்க உள்ளுக்குள்ள ரொம்பவே கவலையா இருக்காங்க. ஏன்? இந்த கேள்விக்கு பதில் தேடுறதுதான் இந்த முழு பகுப்பாய்வோட நோக்கமே. இந்த மர்மத்துக்கான முதல் துப்பு என்ன தெரியுமா? ஓப்பன்ஏஐ சமீபத்துல வாங்கின இந்த 2 கம்பெனி தான். ஒன்னு பேரு ஹீரோ, அது ஒரு பர்சனல் ஃபினான்ஸ் ஸ்டார்ட் அப். இன்னொன்னு டிபிபிஎன், அது ஒரு பிசினஸ் டாக் ஷோ. யோசிச்சு பாருங்க, டெக்னாலஜிக்கும் மீடியாக்கும் என்ன சம்பந்தம்? ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத இந்த 2 நகர்வுகளும் ரொம்பவே புதிரா இருக்கு. இது அவங்களோட கேம் பிளான்ல ஏதோ பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு நமக்கு காட்டுது. அவங்க ஆஃபீஸ்க்குள்ளேயே இந்த ஒரு கேள்விதான் இப்போ எதிரொலிச்சிட்டு இருக்கு. நம்மகிட்ட இருக்கிறது வெறும் சாட் ஜிபிடி தான். இத மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு நிலையான லாபகரமான பிசினஸ நம்மால உருவாக்க முடியுமா? இந்த ஒரு அடிப்படை சந்தேகம்தான் அவங்களோட இந்த விசித்திரமான நகர்வுகளுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம். அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க அந்த கம்பெனிகளோட தயாரிப்புகளுக்காக அவங்கள வாங்கல. அவங்களுக்கு உள்ளேயே இருக்கிற 2 பெரிய பிரச்சனைகளை சரி செய்யத்தான் இந்த டீமை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. முதல் பிரச்சனை, சாட் ஜிபிடியை தாண்டி புதுசா என்ன பண்ணலான்னு யோசிக்கணும். அதுக்கு தான் ஹீரோ டீம். 2வது பிரச்சனை, தங்களை பத்தி வர நெகட்டிவ் செய்திகளை சமாளிச்சு பப்ளிக் இமேஜஸ் சரி பண்ணணும். அதுக்கு தான் டிபிபிஎன் டீம். ஓகே, ஓப்பன் ஏஐக்கு உள்ளுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கு, அதுக்காகத்தான் இந்த மூவ்ஸ் எல்லாம் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனா கதை இங்க முடியல. இந்த அவசரத்துக்கு காரணம் உள்நாட்டு பிரச்சனைகள் மட்டும் இல்ல. உண்மையான அழுத்தம், உண்மையான நெருக்கடி வெளியிலிருந்து வருது. அதுதான் இந்த முழு ஆட்டத்தையுமே தலைகீழ மாத்தப் போகுது. ஆமாம், அந்த வெளியிலிருந்து வர்ற அச்சுறுத்தலுக்கு ஒரு பேர் இருக்கு. அதுதான் ஆந்த்ரோபிக். நம்ம செஸ் போர்ட்ல ராஜாவான ஓப்பன் ஏஐய செக் வைக்க காத்திருக்கிற உண்மையான சேலஞ்சர் இவங்கதான். சரி, இப்போ இந்த ஏஐ செஸ் போர்ட்ல இருக்கிற 2 முக்கியமான பிளேயர்ஸையும் சரியா பாத்திரலாம். ஒரு பக்கம் ரெய்னிங் சாம்பியன், அதாவது இப்போதைய சாம்பியன் ஓப்பன் ஏஐ. இவங்க தான் சாட் ஜிபிடிய உருவாக்குனாங்க. இன்னொரு பக்கம் அவங்களுக்கு நேர் எதிரா நிக்கிற சவாலாளி ஆந்த்ரோபிக். இவங்க கிளாட் அப்படிங்கிற மாடலை உருவாக்குனவங்க. இவங்களுக்குள்ள நடக்கிற முதல் பெரிய போர் எங்க நடக்குதுன்னா என்டர்பிரைஸ் சந்தையில தான். என்டர்பிரைஸ்னா ஒன்றும் இல்ல, பெரிய பெரிய பிசினஸ் கஸ்டமர்ஸ். நம்மள மாதிரி தனி நபர்கள் இல்ல, பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள். பாருங்க, சாதாரண ஆப்ஸ்லாம் பார்க்க நல்லா இருக்கலாம், ஆனா உண்மையான நிலையான வருமானம், பெரிய பணம் எல்லாமே இந்த பெரிய கம்பெனி டீல்ஸ்ல தான் இருக்கு. ஏஐ உலகத்துல யார் ராஜான்னு முடிவு பண்றது இந்த சந்தை தான். 2வது போர்க்களம் கோடிங் டூல்ஸ், அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் கோட் எழுத ஹெல்ப் பண்ற ஏஐ அசிஸ்டன்ஸ். இது ஏன் இவ்வளவு முக்கியம்னா, டெவலப்பர்ஸை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த ஏஐ பிளாட்ஃபார்ம் போரியே ஜெயிப்பாங்க. ஏன்னா ஒரு டெவலப்பர் உங்க டூலை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாருன்னா அடுத்து வர எல்லா டெக்னாலஜியும் உங்க சிஸ்டத்தை சுத்தி தான் உருவாகும். இது ரொம்பவே முக்கியமான ஒரு இடம். சரி, ஆந்த்ரோபிக் உண்மையிலேயே ஒரு பெரிய போட்டியாளரான்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு இதை விட ஒரு பெரிய ஆதாரம் இருக்க முடியாது. சமீபத்துல நடந்த ஹியூமன்எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய டெக் கான்ஃபரன்ஸ்ல டெவலப்பர்ஸ் மத்தியில பேச்சு முழுக்க முழுக்க ஆந்த்ரோபிக்கோட கிளாட் கோட பத்தி தான் இருந்திருக்கு, சாட் ஜிபிடி பத்தி இல்ல. இது ஓப்பன்ஏஐக்கு ஒரு பெரிய ரெட் சிக்னல். இந்த சார்ட்டை பாருங்க, உங்களுக்கே புரியும். டெவலப்பர்ஸ் மத்தியில ஆர்வம் எப்படி கிளாட் பக்கம் அதிகமா இருக்கு, சாட் ஜிபிடி பக்கம் எப்படி கம்மியா இருக்குன்னு. இது வெறும் ஒரு பேச்சுவார்த்தை இல்ல, இது ஒரு முக்கியமான ட்ரெண்ட் ஷிஃப்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெக் உலகத்தோட அடித்தளமே டெவலப்பர்ஸ் தான். அவங்களோட கவனம் வேற பக்கம் திரும்பும்போது ஓப்பன் ஏஐக்கு இது ஒரு பெரிய எச்சரிக்கை மணி அடிச்ச மாதிரி தான். அப்போ ஓப்பன் ஏஐ எதிர்கொள்ளுற உண்மையான ரிஸ்க் என்ன? சுருக்கமா சொல்லணும்னா 4 முக்கியமான விஷயங்கள். 1, லாபம் கொட்டுகிற அந்த என்டர்பிரைஸ் சந்தையை இழக்கிறது. 2, டெவலப்பர்ஸ் மத்தியில தங்களோட செல்வாக்கை இழக்கிறது. 3, வெறும் ஒரு சாட்பாட் கம்பெனி, அதாவது ஒன் ட்ரிக் போனின்னு முத்திரை குத்தப்படுறது. 4, இது எல்லாமே அவங்களோட பிசினஸ் மாடலே நிலையானது இல்லையோங்கிற ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. மறுபடியும் நம்ம செஸ் விளையாட்டுக்கு வருவோம். இப்போ ராஜா வெறும் எதிரிய தாக்க மட்டும் செய்யல, தன்னோட கோட்டைய பாதுகாக்க தற்காப்பு ஆட்டத்தையும் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த தற்காப்பு ஆட்டத்தோட விளைவுதான் நம்ம ஆரம்பத்துல பார்த்த ஹீரோ, டிபிபிஎன் மாதிரியான விசித்திரமான மூவ்ஸ். ஓப்பன்ஏஐயோட கேம் பிளான் அட்டாக்கிங்ல இருந்து டிஃபென்ஸ்க்கு மாறிடுச்சு. அப்போ ஏஐ உலகத்துல அடுத்த ராஜா யாரு? ஓப்பன்ஏஐ தன்னோட சிம்மாசனத்தை தக்க வைக்குமா, இல்ல இந்த புது சவாலாளியான ஆந்த்ரோபிக் ஒரு செக்மேட் வச்சு ராஜாவை வீழ்த்துவாங்களா? இந்த கேள்விக்கான பதில் இன்னும் தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த ஆட்டம் இப்பதான் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு.